இரவின் மடி நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக அவளோட காத்துட்டு இருக்கிற MSVNs எல்லாருக்கும் இனிய வணக்கம். நிகழ்ச்சியின் துவக்கத்துல நீங்க கேட்ட அந்த இனிமையான மன்னருடைய ஒரு இசை துணுக்கு கேட்டீங்க இல்லையா? அது நம்முடைய MSVNs பலருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு இசை துணுக்கு தான். ஆமா, 1971ல மன்னர் போட்ட ஒரு பிரைவேட் ஆல்பம், அதாவது த்ரில்லிங் தீமேட்டிக் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் நம்ம ரீ ரிலீஸ் பண்ணாங்க சமீபத்துல. அதுல வரக்கூடிய ஒரு துணுக்கு தான் இப்ப நம்ம கேட்டோம். இனிமையான அந்த இசை துணுக்குக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. MSVNs எல்லாருக்கும் திரும்ப ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். விஜய், இரவின் மடியில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்ப வந்துட்டோம். இன்னைக்கு இன்றைய அழகான பாடல் தேர்வுகளை திரு சின்னக்கண்ணன் அவர்கள் கொடுத்தார். அண்மை காலமா நம்ம இரவின் மடியில் நிகழ்ச்சிக்கு திரு சின்னக்கண்ணன் அவர்களுடைய பங்களிப்பு சற்று கூடுதலாவே இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை தினந்தோறும் கேட்டுட்டு தன்னுடைய மேலான கருத்துக்களை தவறாம பதிவு செய்யறதுல அவர் என்னைக்கும் தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் திரு சின்னக்கண்ணன் அவருக்கு நம்முடைய இரவின் மடியில் நிகழ்ச்சி சார்பாகவும் ராஜேஷ் சார்பாகவும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்ப நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல ஒரு BGM கேட்டோம் இல்லையா? மன்னருடைய அந்த பொங்கும் பூம்புனல் அப்படின்ற ரேடியோ சிலனுடைய பாப்புலர் ப்ரோக்ராமுடைய ஒரு சிக்னேச்சர் மியூசிக்க ஒரு சின்ன பீஸ் கேட்டோம். நம்ம அது பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப அந்த BGM முழுசா இப்ப கேளுங்க, நம்ம கேட்போம். கேட்டுட்டு நான் திரும்ப வரேன். MSVNs அந்த த்ரில்லிங் தீமேட்டிக் டியூன்ஸ் உடைய அந்த ஒரு ஃபுல் BGM இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? அந்த மன்னருடைய த்ரில்லிங் தீமேட்டிக் டியூன்ஸ்ல ஒரு நிறைய போர்ஷன்ஸ் வரும். அதுல ஒரு போர்ஷன் இப்ப நம்ம கேட்ட
ராசலீலா அப்படின்ற டைட்டில்ல வந்து பிஜிஎம் தான் இது. இப்ப இதுதான் வந்து ரேடியோ சிலோன்ல அந்த சிக்னேச்சர் மியூசிக் பொங்கும் பூமுடன் நிகழ்ச்சிக்கு. ஆனா இந்த ராசலீலா வந்து என்னன்னாக்கா, இப்ப நம்ம நேற்றுக்கு வந்து தீபாவளி கண்ணனை பத்தி நினைவு கூர்ந்தோம். இன்னைக்கு சின்ன கண்ணனுடைய தேர்வுகள். சோ கண்ணனை அப்படியே நினைச்சிட்டே இருப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா கோகுல கண்ணனுடைய அந்த ராசலீலா போர்ஷனை பத்தி மன்னர் வந்து இசையால பேசியிருக்காரு நம்மோட. அதுதான் இந்த ராசலீலா போர்ஷன். கேளுங்களேன், இந்த ஆரம்பம், அந்த ஃப்ளூட்டு, அதனுடைய எடுப்பு, கூடவே வரக்கூடிய ரிதம், தபலா, அப்புறம் வந்து அந்த பெண்களுடைய கோரஸ் அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த கோபிகா ஸ்திரீகளுடைய அந்த ஒரு குரல் இனிமே வந்து அந்த கோரஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க அழகா. அப்புறம் அந்த ஃப்ளூட் வந்து யாரு வாசிச்சாங்கன்னு தெரியல, நஞ்சுண்டையாவா இருக்கலாம், இல்ல வேற இன்னும் மன்னருடைய இசைக்குழுல இருந்தவங்க யார் வாசிச்சாங்கன்னு தெரியல. அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த குழல் இசை முழுக்க